வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் மோடியை விமர்சனம் செய்த ராகுல் காந்திக்கு நோட்டீஸ். ஏப்ரல் 22ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம், புதுச்சேரியில் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது தேர்தல் பிரச்சாரம். அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் இறுதிக்கட்டமாக தீவிர வாக்கு சேகரிப்பு. தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணைய கெடுபிடிகளை மீறி ஓட்டுக்கு பணப்பட்டுவாடா. பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படை, வருமான வரித்துறை சோதனையில் பல லட்சம் பறிமுதல். தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என சத்யபிரதா சாஹூ பேட்டி. வாக்குச்சாவடியில் அரசியல் கட்சி முகவர்கள் மற்றும் வாக்காளர்கள் செல்போன் பயன்படுத்த தடை. ஜாதி மத ரீதியில் நடைபெறும் பிரச்சாரங்களை தடுத்து நிறுத்த உத்தரவிடக் கோரி வழக்கு. கடும் நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தல். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஏப்ரல் 22ஆம் தேதி விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை ராகுல் காந்தி திரித்து கூறியதாக கூறி அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவின் மீனாட்சி லேகி மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக ஏப்ரல் 22ஆம் தேதி ராகுல் காந்தி விளக்கமளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணையையும் வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்தனர். மக்களவைத் தேர்தலில் ஏப்ரல் 18ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 97 மக்களவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் நாளை மாலை 6 மணியுடன் முடிவுக்கு வருகிறது. மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் மே 19 வரை 7 கட்டங்களாக நடைபெறுகின்றது. ஏப்ரல் 11ஆம் தேதி 91 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. 2ஆம் கட்டமாக 13 மாநிலங்களில் அமைந்துள்ள 97 மக்களவைத் தொகுதிகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கும் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கும் அன்று வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. கர்நாடகம், மகாராஷ்டிரம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. ஒடிசாவில் 5 மக்களவைத் தொகுதிகளுக்கும் அவற்றுக்குட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகின்றது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடை உள்ளதால் இந்த தொகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தேர்தல் அதிகாரிகள் கெடுபிடியை மீறி தமிழகத்தில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வரும் நிலையில் பறக்கும் படை மற்றும் வருமான வரித்துறையினரின் அதிரடி சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்த 75 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் பறக்கும் படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது மண்ணுக்கு அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வருவதாக வந்த புகாரை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் அதிமுக பிரமுகர் நீதி அரசிடமிருந்து 12 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை காண்பித்து பணத்தை பெற்றுச் செல்லும்படி அதிகாரிகள் அப்போது அறிவுறுத்தினர். இதேபோன்று திண்டுக்கல் ரயில் நிலையம் அருகே திமுக வர்த்தக அணியை சேர்ந்த ஜெயன் என்பவருக்கு சொந்தமான ரியல் எஸ்டேட் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. இந்த அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் எந்தவித ஆவணங்களோ பணமோ சிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தேர்தல் பறக்கும் படை நடத்திய வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நிற்காமல் சென்ற காரை விரட்டிச் சென்று பிடித்து சோதனை மேற்கொண்டனர். அதில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் வசீகரன் உரிய ஆவணங்களின்றி 40 லட்சம் ரூபாய் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் வாக்குப்பதிவு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படை நடத்திய வாகன சோதனையில் இதுவரை 132 கோடியே 91 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வருமான வரித்துறையினர் 55 கோடியே 2 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதுவரை 998 கிலோ தங்கம், 642 கிலோ வெள்ளி மற்றும் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த சத்யபிரதா சாஹூ, சி விஜில் மூலம் இதுவரை 2387 புகார்கள் பெறப்பட்டு இதுவரை 1076 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக பொதுமக்கள் சார்பில் இதுவரை 4466 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறிய அவர், வாக்குச்சாவடியின் 100 மீட்டர் தொலைவிற்குள் தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் குறிப்பிட்ட சில காவல் அதிகாரிகள் மட்டுமே செல்போன்களை உபயோகிக்கவும் வைத்திருக்கவும் அனுமதி உள்ளதாகவும் தெரிவித்தார். தபால் ஓட்டுகளை மே 23ஆம் தேதி காலை வரை அளிக்கலாம் என கூறிய சத்யபிரதா சாஹூ, தமிழகத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் விவிபேட் உள்ளிட்ட இயந்திரங்களை பரிசோதனை செய்யவும் பழுது பார்க்கவும் 2 பேர் வீதம் 489 பொறியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஜாதி மதத்தை முன்னிறுத்தி வாக்கு கேட்கும் அரசியல்வாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் ஜாதி மத ரீதியில் நடைபெறும் பிரச்சாரங்களை தடுத்து நிறுத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணையில் விதிமுறைகளை மீறும் கட்சி அல்லது வேட்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பி வழக்கு பதிவு செய்து வருவதாக கூறிய தேர்தல் ஆணையம், தகுதி நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்பதால் தொடர்ந்து வேட்பாளர்கள் இதுபோன்ற விதிமீறல்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து ஜாதி மத ரீதியில் வாக்காளர்களை கவரும் வகையில் தேர்தல் பரப்புரை யார் மேற்கொண்டாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேசும் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேனி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் என துணை முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், கர்நாடக அரசு கட்ட முயற்சித்து வரும் மேகதாது அணை கட்ட மணல் சப்ளை செய்வது O. பன்னீர்செல்வத்தின் மகன் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தாலும் சந்திக்க தயார் என EVKS கூறியுள்ளார். இதையடுத்து இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் OPS தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம், அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார் குறித்த EVKS பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் இது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்றும் இதனை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். எனவே தேனி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். காவிரி உரிமையை பெறுவதில் திமுக காங்கிரஸ் அரசுகள் வரலாற்று பிழையை செய்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக சொல்லும் பொய்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையம் கடுமையாக எச்சரித்திருக்கிறது. தவறான தகவல் கொடுப்பவர்கள் மீது, தவறான செய்திகளை சொல்பவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியின் ஆட்சியில் இருக்கின்ற இங்கு வேட்பாளராக போட்டியிருக்கிற திரு EVKS இளங்கோவன் அவர்கள் மேகதாதுக்கு மணல் அனுப்புகிறார்கள் என்ற தவறான, உண்மைக்கு மாறான ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை சொல்லியிருக்கிறார். இது குறித்து EVKS இளங்கோவன் மீது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் உரிய முறையில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுக்க இருக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை தூக்கி எறியும் நேரம் வந்துவிட்டதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம், திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் இதயவர்மன் ஆகியோரை ஆதரித்து திருப்பூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கருணாநிதி மறைந்தபோது அவரை அடக்கம் செய்ய மெரினா கடற்கரை இடம் ஒதுக்க மறுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியை தூக்கி எறியும் நேரம் வந்துவிட்டதாகவும் ஸ்டாலின் அப்போது தெரிவித்தார். அங்க டெல்லியில் இருக்கக்கூடிய எடப்பாடியும் அவுட்டு, இங்க இருக்கக்கூடிய மோடி அவுட்டு, இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி அவுட்டு. ஆக மோடியும் எடப்பாடியும் சேர்த்து அடிக்க போறீங்க. நம்ம தலைவர் கலைஞருக்கு அவர் இறந்தப்போ, மறைந்தப்போ, நம்ம எல்லாம் விட்டு மறைந்தப்போ ஒரு 6 அடி இடம் கேட்டோம். அண்ணா சமாதிக்கு பக்கத்துல அவர் உறங்கிக்கிட்டு இருக்காரு பாருங்க, அவருடைய நினைவிடம். அனுமதி கொடுத்தாருல்ல, திட்டவட்டமாக மறுத்தான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கலைஞர் சாதாரண மனிதரா, சாதாரண தலைவரா? தமிழ்நாட்டுக்கு 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 8 வழிச்சாலை திட்டம் குறித்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசும்போது முதலமைச்சர் வாயை பொத்தி அமர்ந்திருந்ததாக தினகரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி அமமுக வேட்பாளர் ஞானசேகரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு தினகரன் வாக்கு சேகரித்தார்.
அப்போது 8 வழிச்சாலை திட்டம் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த திட்டம் பற்றிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசும்போது தமிழக முதலமைச்சர் பழனிசாமி வாயை பொத்திக் கொண்டு அமர்ந்திருந்ததாக தெரிவித்தார். 8 வழிச்சாலை அமைப்போம் என தேர்தல் நேரத்தில் கூற மத்திய அமைச்சருக்கு எப்படி துணிச்சல் வந்தது எனவும் தினகரன் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தான் என பாஜக தமிழக மேலிட பொறுப்பாளர் முரளிதர் ராவ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ள 72,000 ரூபாய் வழங்கும் திட்டம் எந்த விதத்திலும் தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை என்று தெரிவித்தார். Yes, Congress does not stand for this. He has not clarified. Neither nor Stalin has clarified. When he proposes Rahul Gandhi ji as Prime Minister candidate, it becomes incumbent on these people to clear the stand. So, my argument and my party's argument is, India is not safe with Congress. மகள் திருமணத்திற்காக 6 மாதம் பரோல் கேட்ட நளினியின் மனு குறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் கைதியாக வேலூர் சிறையில் 27 ஆண்டுகளாக நளினி தண்டனை அனுபவித்து வருகிறார். இந்நிலையில் லண்டனில் வசித்து வரும் தனது மகள் ஹரிதா திருமண ஏற்பாடுகளை கவனிக்க 6 மாதங்கள் பரோல் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி மனு தாக்கல் செய்துள்ளார். இதுவரை 10 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்த 3700 ஆயுள் கைதிகளை தமிழக அரசு விடுதலை செய்துள்ளதாகவும், ஆயுள் கைதிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1 மாதம் பரோல் வழங்க சிறை விதிகள் வகை செய்துள்ள போதிலும் 27 ஆண்டுகளாக தனக்கு பரோல் வழங்கப்படவில்லை என்றும் நளினி தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜூன் 11ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் அவசரமாக பரோல் தேவை என்றால் விடுமுறை கால நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற நளினிக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நடிகை ஜெயபிரதா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சமாஜ்வாதி கட்சி மூத்த தலைவர் ஆசம் கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகை ஜெயபிரதா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராம்பூர் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி சார்பில் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அண்மையில் பாஜகவில் சேர்ந்த ஜெயபிரதா ராம்பூர் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் ஆசம் கானை எதிர்த்து போட்டியிடுகிறார். இந்நிலையில் ஒரு கூட்டத்தில் பேசிய ஆசம் கான் ஜெயபிரதாவை தனக்கு 17 ஆண்டுகளாக தெரியும் என்றும் யாரும் அவர் மீது கை வைக்க தான் அனுமதித்ததில்லை என்றும் தெரிவித்தார். ஜெயபிரதாவின் உண்மையான முகத்தை அறிய பொதுமக்களுக்கு 17 ஆண்டுகள் ஆகியுள்ளதாகவும், அவர் காக்கி கால் சட்டை அணிந்தவர் என்பதை தான் 17 நாளில் அறிந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து ஆசம் கான் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெயபிரதா RSS சார்புள்ளவர் என்பதை சுட்டிக்காட்டவே காக்கி கால் சட்டை என தான் பேசியதாகவும், அதை ஊடகங்கள் திரித்து கூறிவிட்டதாகவும் ஆசம் கான் விளக்கமளித்துள்ளார். தன் மீது குற்றத்தை நிரூபித்தால் தான் போட்டியிருந்து விலகிக் கொள்வதாகவும் ஆசம் கான் தெரிவித்துள்ளார். சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஆசம் கான் தேர்தல் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என நடிகை ஜெயபிரதா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ராம்பூர் மக்களவைத் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளராக ஆசம் கானும் பாஜக வேட்பாளராக நடிகை ஜெயபிரதாவும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் ஜெயபிரதா பற்றி ஆபாசமாக பேசியதற்காக ஆசம் கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ஜெயபிரதா, ஆபாசமாகவும் சர்ச்சையாகவும் பேசுவது ஆசம் கானுக்கு ஒன்றும் புதிதல்ல என தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டில் ராம்பூர் தொகுதியில் தான் போட்டியிட்ட போதே ஆசம் கான் தன்னை பற்றி தரக்குறைவான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார். ஆசம் கான் தேர்தல் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்தார். இப்படிப்பட்டவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஜனநாயகம் என்னவாகும் என ஜெயபிரதா கேள்வி எழுப்பினார். தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் கச்சேரி தெருவில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை ஆதரித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில தலைவர் அப்துல் ரஹ்மான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், டெல்லியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டம் நடத்திய போது கண்டுகொள்ளாத மோடி தற்போது விவசாயிகளுக்கு தனி அமைச்சகம் அமைப்போம் என கூறுவதாக தெரிவித்தார். மத விதியின் அடிப்படையிலேயே ஆட்சி நடத்தி மக்களிடத்திலே அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலே மோடியினுடைய ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளாக இருந்து வருவதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். இப்படி நாம் ஆற்ற வேண்டிய கடமை என்ன? இப்படிப்பட்ட பாசிச வெறிகொண்டு ஆளுகின்ற இந்த ஆட்சி நீடிக்க வேண்டுமா, அல்லது விடை கொடுக்கப்பட்டு மதச்சார்பற்ற பன்முகத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய
எல்லா சமூகத்தினரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மதச்சார்பற்ற அரசு உருவாக்கப்பட வேண்டுமா என்பதுதான். சென்னையில் தியாகராய நகர் மற்றும் சைதாப்பேட்டை பகுதிகளில் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவரை மாலை அணிவித்து வரவேற்றனர். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயவர்தன் தங்கள் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தெரிவித்தார். நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே ஒட்டுமொத்தமாக அவருடைய ஆதரவு நமக்கு இருக்கின்றது. 2 லட்சம் வாக்குகள் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களுடைய நல்லாசியுடன், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன், ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடன், நம்முடைய தோழமை கட்சிகள் துணையுடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறும். இதனிடையே சென்னை மேற்கு மற்றும் கோடம்பாக்கம் பகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரவு நேரங்களில் மின்வெட்டை பயன்படுத்தி அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தன்னுடைய வெற்றி என்பது 100% உறுதியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று கூட 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் தமிழகத்தில் பல இடங்கள்ல மின்வெட்டு ஏற்பட்டிருக்கு. பணப்பட்டுவாடா நடந்ததாக தகவல் வந்திருக்குது. இப்படி அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்யலாம் என்று நினைத்தால் எங்களுக்கு மக்களுடைய பலம் இருக்கிறது. எதற்காக மின்வெட்டு, எதுக்காக கரண்ட் ஆஃப் பண்றாங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கு, மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. நாங்களும் அது குறித்து எங்களுக்கு செய்தி வந்தால் இல்ல அறிய நேர்ந்தால் உடனடியாக கழகத்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். தேனியில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கல்லூரி மாணவ மாணவிகள் நடத்தி வரும் நடன கலை நிகழ்ச்சி பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்களை கவர்ந்து வருகின்றது. தேனி மாவட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் நடத்தும் பிளாஷ் மோப் என்ற விழிப்புணர்வு நடன கலை நிகழ்ச்சியை நேற்று மாவட்ட தேர்தல் அலுவலர் பல்லவி பல்தேவ் தொடக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தின் முக்கிய சந்திப்புகளில் இந்த கடன நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேனி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கல்வி, மருத்துவம், தண்ணீரை விற்பனை செய்யும் மத்திய மாநில அரசுகளுக்கு வாக்காளர்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சீமான் உரையாற்றினார். நாம் தமிழர் கட்சியின் தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் ஷெரீனை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவுக்கென்று ஒரு கட்சி இருக்கக்கூடாது, அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மக்கள்தான் ஆள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே தொழில் நடத்தி கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள் என்றும், வெளிநாடுகளில் முத்திரை குத்தி ஓட்டு போடும் திட்டம் நடைமுறையில் உள்ளது என்றும், அதை ஏன் இங்கே அமல்படுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இந்தியாவுக்கென்று ஒரு கட்சியும் இருக்கக்கூடாது, காங்கிரஸ் இருக்கக்கூடாது, பாரதிய ஜனதா இருக்கக்கூடாது. இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். அந்தந்த மொழிகளை தேசிய மக்களை அந்தந்த மொழிகளை தேசியத்தின் மகன் ஆளணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்காம மத்தியில் கூட்டாட்சியும் மாநிலத்தில் தன்னாட்சியும் எப்படி மலரும்? புதிய தேசம் என்பது பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு அறிவார்ந்த எனது மக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், படித்த இளைஞர் பெருமக்கள், தம்பி தங்கைகள், இந்த தேர்தலில் எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தணும். சென்னை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அமைந்துள்ள கொடிக்கம்பத்தில் தேசிய கொடி 2 அடி குறைந்து பறந்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை நகரின் பிரதான ரயில் நிலையமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. தினமும் காலையில் கொடிக்கம்பத்தின் உச்சியில் ஏற்றப்படும் தேசிய கொடி மாலையில் இறக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் தேசிய கொடி கம்பத்தின் உச்சியில் பறப்பதற்கு பதில் 2 அடி குறைந்து பறந்து கொண்டிருந்தது. இதனை கண்டு அப்பகுதி வழியாக சென்ற பொதுமக்களும் பயணிகளும் அதிர்ச்சியடைந்தனர். தேசிய கொடியேற்றும் கம்பத்தில் கொடியை கூட சரியாக ஏற்றாமல் சென்ற ரயில் நிலைய ஊழியர்கள் குறித்து பொதுமக்கள் முணுமுணுத்தனர். ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை காப்பாற்றுமாறு அதன் பணியாளர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கி நாட்டின் மிகப்பெரிய தனியார் விமான போக்குவரத்து நிறுவனமாக விளங்கும் ஜெட் ஏர்வேஸ் கடனிலும் நிதி நெருக்கடியிலும் சிக்கி தவிக்கின்றது. நிறுவனத்தின் செயல்பாட்டுக்காக 1,500 கோடி ரூபாய் கடன் வழங்குவதாக முதலில் ஒப்புக்கொண்ட பாரத ஸ்டேட் வங்கி அதை கொடுக்க மறுத்துவிட்டது. இதனால் 119 விமானங்களை கொண்ட இந்த நிறுவனத்தில் 7 விமானங்கள் மட்டுமே இப்போது இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த சில நாட்களாக ஜெட் ஏர்வேஸ் விமானிகள், பொறியாளர்கள், பணியாளர்கள் ஊதிய நிலுவையை வழங்க கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மும்பையில் உள்ள ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் முன்கூடிய பணியாளர்கள் நிறுவனத்தை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதேபோல் நிறுவன செயல்பாட்டுக்காக 1,500 கோடி ரூபாய் கடனை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விஷு பண்டிகை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்கள் ஒன்றாக கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் விஷு பண்டிகை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு காய்கனிகளை படைத்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அனைவரும் வீடுகளில் கனி கண்டு வழிபாடு நடத்தினர். இதேபோல் கோவையில் விஷு பண்டிகை முன்னிட்டு ஐயப்பன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஏராளமான கோவை வாழ் மலையாள மக்கள் ஐயப்பனை தரிசனம் செய்தனர். பின்னர் அனைவரும் வீடுகளில் கனி கண்டு வழிபாடு நடத்தினர். ஏர்லி மார்னிங்கே கண்ணெல்லாம் மூடிட்டு எங்களை கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து கனியெல்லாம் நாங்க பார்த்து அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே கை நீட்ட வைப்பாங்க. இந்த கனியில என்னெல்லாம் முக்கணி இருக்கும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுதான் நாங்க கனி பார்ப்போம்.